தம்பி சொல்லுங்கண்ணே. தம்பி நேற்று சில்லறை எவ்வளோ கொடுத்த எனக்கு? எவ்வளோப்பா கொடுத்த? தெரியலீங்களேண்ணா, எதனா கம்மியா கொடுத்துட்டீங்களா? எவ்வளோப்பா கொடுத்த? அண்ணா எவ்வளோன்னு சொல்லுங்க, நான் கொடுத்துட்றேன். தம்பி ஒரு நிமிஷம் இரு. நேற்று உனக்கு எவ்வளோ கொடுத்தேன்? 100 ரூபா கொடுத்தேன். 50 ரூபாச்சும் சொன்னேன். அண்ணே 50 ரூபா சில்லறைங்க கேட்டேன், நான் 50 ரூபா கொடுத்துருக்கேன். நீ திருப்பி 200 ரூபா கொடுத்துருக்கணும். கூட ஒரு 50 ரூபா சேர்த்து கொடுத்துருக்கேன். நானும் பார்க்கல, வீட்டில் போய் தான் பார்த்தா 150 ரூபாயா இருக்கு. இந்தாப்பா உன் காசு. உங்களை புரிஞ்சுக்கவே முடியலண்ணா. நேற்று 5 ரூபாய்க்காக அவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தீங்க கம்மி பண்ணுன்னு. ஆனா இன்னைக்கு வந்து நான் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு நீ எடுத்துட்டு வந்து தரீங்க. எப்படிண்ணா? பொருளை விலையை குறைச்சு கொடுங்க, அது என் உரிமை. அது கொடுக்கலாமா வேணாம் முடிவு பண்ண இடத்துல நீ இருக்க. ஆனா அதுக்காண்டி நீ தெரியாம கொடுத்த காசை நான் பாக்கெட்ல கொண்டு போய் வச்சுன்னு வச்சுக்க, அது உன்னை ஏமாத்துறதுக்கு சமம்பா. உன்னை ஏமாத்தன்னு வச்சுக்க, மேல ஆண்டே ஒருத்தன் பார்த்து தான் இருக்கான். இதை விட டபுளா எனக்கு கூலி கொடுப்பான். சரியா? அடுத்த உழைப்ப எனக்கு திருட மாட்டேன். சரி வரேன் தம்பி, கரெக்டா? நேற்று இவரை போய் தப்பா நினைச்சிட்டோமே. நல்லவங்களும் இருக்காங்க. நம்ம ஒருத்தங்களை 100 ரூபாய் ஏமாத்தினா 1000 ரூபாய் யாருக்கிட்டயோ நம்ம ஏமாற போறோம்னு அர்த்தம். அதனால யாரையும் ஏமாத்தாதீங்க.